டைரக்டர் சிம்பு தேவன் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதை விட ரொம்பவே முக்கியமாக அந்த படங்களை நம்ம இந்த விட கவுண்டர் பேசிக்கல பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும். நம்ம சிம்பு தேவன் அவர் முதல் படம் அறிமுகத்திலிருந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துருந்தாரு. அந்த 3 படங்களுக்கும் என்னென்ன ரிசல்ட் வந்ததுலாம் நம்ம அடுத்த கவுண்டில் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றது 4 வருஷம் கேப்ல ரிலீஸ் ஆகுது. இத்தனைக்குமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஓரளவுக்கு சைலண்டாக தான் வந்தது, அதே மாதிரி ரொம்பவே சைலண்டாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சிம்பு தேவனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஆக்சுவலி ஃபேண்டசி அப்படின்றத ஒன்று பார்த்தீங்கன்னா அவரோட நிறைய படங்களில் ரொம்பவே நல்லா வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு சப்ஜெக்ட் மூலமாகவே இந்த படத்துக்கும் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி இந்த படம் வந்திருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்ததும் தெரியாதோ போனதும் தெரியாதோ போயிட்டாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக மாநாடு வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே மாநாடு கதைன்னு சொல்லி ஆக்சுவலி இந்த படத்துக்குலாம் முன்னாடியே ஹாலிவுட்ல எத்தனையோ மடங்கு என்னென்னவோ கான்செப்ட்ல என்னென்னவோ திங்கிங்ல எவ்வளவோ படங்கள் வந்துடுச்சு. ஆனால் இந்த 2014 டைம்ல இந்த படங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1960களில் வர ஸ்டைலிஷ்ல கதை சொல்ல ஆரம்பிச்சு, அதாவது நவீன சரஸ்வதி சபதம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படமே ஓடல சரியா. ஆக்சுவலி அந்த ஒரு பேசிக்ல தான் இந்த படத்தோட நரேஷன்றதும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இது என்ன சப்ஜெக்டே புரியல. நம்ம சிம்பு தேவன் ஒரு மிக சிறந்த டைரக்டர்னாலும் அவருக்கு தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு மரியாதை இருக்கு, நிறைய ஆடியன்ஸ் அவர் எதிர்பார்க்கிறாலும் நானும் அவர் பெருசா எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி அதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்றது இப்பெல்லாம் கிளீனா புரியுது. ஏன்னா இந்த படம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேடான ஹாலிவுட் படத்தை அப்படியே அறுத பழசான ஒரு ஸ்கிரிப்டடா கொடுக்குற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆக்சுவலி இவரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், அதனால அடுத்தடுத்த கவுண்டில் பேசுவோம். இந்த கவுண்டில் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறதால ஓகே. நம்ம கமர்ஷியல் ஹிட் கவுண்டர் பண்ணுறதுனால இந்த படத்தோட ஹிட் வெட்டிக்கா போகணும்னு கேட்டீங்கன்னா பிந்து மாதவி, அருள்நிதி, அப்புறம் பக்ஸ் இந்த மாதிரியான நாட்கள்லாம் இருக்கிறனால ஓரளவுக்கு சிம்பு தேவனும் எல்லாருக்கும் தெரியுன்றதுனால எதிர்பார்ப்புன்றது மைல்டாக இருந்ததுனாலும் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா ரிவ்யூன்றது ரொம்ப மிக்ஸ்டாக வாங்குச்சு. சில இடத்துல நெகட்டிவாகவும் போச்சு. அதை தாண்டி தியேட்டரில் ஆடியன்ஸ் பிக்கப் பண்ணுறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால இந்த படம் ஆவரேஜ்ன்றது ஒரு ஃபிளாப் கேட்டகரியோட சொல்லலாங்க. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம். இந்த படம் நம்ம சிம்பு தேவனுடைய 3வது படம். இதுக்கு முன்னாடி எடுத்த 2 படத்தில் ஃபேண்டசி இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து ஆடியன்ஸ் ஓரளவுக்கு ரசிச்சு ஒரு எதிர்பார்ப்புன்றது இந்த படத்து மேலே மிகப்பெரிய வேற லெவலில் கொடுத்தாரு. ஏன்னா ராகவா லாரன்ஸ் அப்போ பீக் ஆகிட்டு வராரு. அதே சமயம் அப்போ நிறைய பத்மபிரியா, சந்தியா, லக்ஷ்மி ராய் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டார் காஸ்டிங்ன்றது இந்த படத்துக்குள்ள வச்சிருந்தாரு. அதை தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு கவுபாய் படம் இந்த அளவுக்கு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம்ன்றது தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு வந்ததுல நினைக்கிறேன். ஜெய்சங்கர் என்னதான் கவுபாய் ஸ்டைலில் படம் எடுத்தாலும் இந்த படம் பக்கா கவுபாய் ஸ்டைலிஷா அந்த ஒரு டோன்லயே இருக்கும். ஆக்சுவலி அது வித்தியாசமான சினிமா எதிர்பார்க்கறவங்க இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருந்தது. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவர் கவுபாய் சப்ஜெக்டா நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இங்கே சிம்பு தேவனை பற்றி ஒன்று சொல்லிக்கணும். அதாவது ஃபேண்டசின்றது தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே தூரமான ஒரு விஷயமா இருக்கும் நிறைய டைம்ல. ஆனால் மனுஷன் ஃபேண்டசின்றது நிறைய எடுத்திருப்பாரு. அதை தாண்டி ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட் காட்டணுன்றது இவருக்கு ரொம்பவே நிறைய இருந்து அதை நிறைய படங்களில் இவரோட எல்லா ஃபிலிமோகிராஃபியும் காட்டியே இருப்பாருன்னு சொல்லலாம். ஆனால் இவருக்கும் ஒரு ஜானர் இருக்கு. எல்லா டேரக்டருக்கும் ஒரு ஜானர் இருக்கும்ல. இவங்க ஃபேமிலி படம் பண்ணுவாங்க, இவங்க ஆக்ஷன் படம் பண்ணுவாங்க, இவங்க கமர்ஷியல் படம் பண்ணுவாங்க, இவங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சிம்பு தேவனை ஒரு பேட்டர்னுக்குள்ள அடைக்கலாம். அந்த பேட்டர்ன்றது ஒரு காமெடி அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லலாம். அதுலேயும் இந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம்ல ஒரு டார்க் காமெடி ஒர்க்கிங்ன்றது இன்னைக்கு ரொம்ப பெருசாக பேசப்படுனாலும் அதை அன்னைக்கே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு. நம்ம சிம்பு தேவன் எப்பவுமே நிறைய பேர் ஒரு கிரியேட்டிவான டேரக்டர் நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் கிரியேட்டிவான டேரக்டர்லாம் கிடையாது. ஆனால் ஃபிலிம் பை எழுத்து இயக்கம் அப்படி தான் இவர் பேரெல்லாம் போடுவார். பட் இவர் பக்கா ரீமேக் டேரக்டர்னு சொல்லுவேன். என்னோட ரீமேக் டேரக்டர்ன்னு கேட்டிங்கன்னா காப்பி டேரக்டர்னு சொன்னால் ரொம்பவே இதுவாக இருந்துடும். ஏன்னா இன்ஸ்பிரேஷன் பண்ணி எடுக்கிறன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம்ன்றது ஹாலிவுட்ல இருக்கிற அந்த கவுபாய் சப்ஜெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி இதோட அந்த கடைசி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி தான் போகும். உங்களுக்கு ஒரு ட்ரெஷர் ஹண்டர்ன்ற மாதிரி ஹாலிவுட் தரத்தில் ஒரு கதையை எடுத்து அதை லோக்கலாக சிந்திக்கிற ஒரு மனப்பான்மைன்றது தான் நம்ம சிம்பு தேவனோட ஸ்டோரியில் இருந்துகிட்டு இருக்கும் எப்பவுமே. இல்லை இவரோட பெரிய பலமாக பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரங்கள், அதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ள இருக்க கலர், அந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சிம்பு தேவன் நல்லா பண்ணாலும் இவர் கண்டிப்பாக படத்தில் லேக்ன்றதை கொடுத்துருவாரு. படத்தில் மிக பெருசாக நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டட்ன்ற மாதிரிலாம் இவர் படத்தில் இருக்காதுன்றது தான் இவரோட பெரிய மைனஸாக இருந்திருக்கு நிறைய இடத்துல. ஸோ இந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் நிறைய புது சினிமா எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஆர்வமாக இருந்தாலும் படம் வந்ததுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லையாப்பா, எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தானே இருக்குது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அதுவும் அந்த ஒரு டைட் சுச்சுவேஷனில் இந்த படம் சரியாக தேட்டரில் போல ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படம் தேட்டரில் கொடுத்தது. இந்த படத்தை நம்ம இன்னும் ஒரு கவுண்டர் மேலே கூட கொடுத்துடலாம். இருந்தாலும் இந்த படம்ன்றது கொஞ்சம் அதிகமான பட்ஜெட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ராகவ லாரன்ஸ்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் சம்பாதிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஸ்டார் காஸ்டிங்லாம் அவ்வளோ பெருசாக இருந்தது. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் புலி. இந்த புலி படம் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளுக்கும் அப்புறம் வருது. அந்த
அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம தளபதி விஜய் ஒரு டாப் வீக்ல இருக்கும்போது இந்த கதையை இவர் படத்தில் நடிக்கிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டார் அப்படின்றது தான் எனக்கு இன்னைக்கு தோணுது. ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த படத்தை நானும் எதிர்பார்த்தோம். பரவாயில்லப்பா, சிம்புதேவன் ஒரு சூப்பர் டேரக்டர், படம்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகல போலன்ட்டு. ஆக்சுவலி அறிவு நம்மளுக்கு வருஷம் வருஷம் வளர்றதுனால இப்போலாம் நினச்சா சிரிப்பாக இருக்குது. என்னடா அந்த மனுஷன் வந்து ரொம்ப சொதப்பி வச்சிருக்காப்புல. நல்ல நல்ல ஹாலிவுட் ஸ்கிரிப்ட் வந்து எடுத்த கதைகள்லாம் வந்து இப்போ மாநாடு எடுத்துங்களேன். இப்போ வெங்கட் பிரபு வந்து ஹாலிவுட்டில் இருக்கிற கதையை வந்து இங்கே வேற லெவலில் கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த மனுஷன் வேற லெவலில் வந்து அதை லோ கிரேட் ரேஞ்சிலேயே யோசிச்சு அதை அதுலேயே ப்ரெசென்ட் பண்ணி நிறைய சொதப்பல் பண்ணிட்டாரு. ஆனால் அதான் சொல்லியிருக்கல, இவர் வந்து இவரோட படங்கள் வந்து ஒரு மிராக்களை ஏற்படுத்தி நிறைய பேருக்கு வந்து பெருசாக பண்ணுறாரு போலன்னு தோணிடும். ஆனால் நிறைய சினிமா ஓவராலாக தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மனுஷன் உழப்பிட்டு தான் இருக்காருயா, அங்கங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்துன்றது புரியும். சிம்புதேவனுக்கு இன்னொரு விஷயமா அந்த டிராயிங் மாதிரியான அந்த ஒரு திறமைன்றது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபேண்டஸ்டி படங்கள்லாம் அவரால் வந்து அழகாக அடுத்தவங்களுக்கு அவர் என்ன எடுக்க நினைக்கிறாரோ அதை புரிய வச்சிட முடியும். ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம விஜயம் வந்து குழந்தைகளை கவர் பண்ணோம், ஃபேண்டசி ஜானரில் ட்ரை பண்ணலான்ட்டு வந்திருப்பாரு இவரை நம்பி. ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த கார்ட்டூன் இன்னும் நிறைய டிவி சீரியல் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கிற விஷயங்களை இவர் பண்ண அனிமேஷனில் கூட சொல்கிறேன். ஆக்சுவலி மனுஷன் கதையை தான் வந்து ஹாலிவுட் படங்கள் இன்னும் நிறைய இடத்துல இருந்து பார்த்துட்டு அதில் வந்து லோக்கலாக வந்து ஒரு விஷயம் யோசிச்சு பண்ணுவார். அதாவது ஒரு தமிழ் மக்கள் இயல்பாக எடுத்துன்னு போகிற மாதிரி யோசிச்சிருப்பார் போல இருக்கு. ஆனால் தமிழ் மக்கள் ரொம்பவே ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை கிளியராக கொடுத்து அவர் படத்து மேலே பெரிய கியூரியாசிட்டி இல்லாமல் போயிடும். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான். நார்மலாக தெரியாதவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா இவர் படத்துக்கும் ஃபயர் விட்டர் ரேஞ்சு தான். ஆக்சுவலி இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடி. எனக்கு சத்தியமாக புரியல, எப்படா கொடுத்தீங்க இந்த மனுஷன் நம்பி 100 கோடி. அதுவும் விஜய், ஸ்ரீதேவி, அன்சிகா, ஸ்ருதிகாசன், சுதீப்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்டிங். என்னவோ மனுஷன் எல்லாரையும் வந்து ஏமாற்றி வச்சிருக்காரு. ஆக்சுவலி இந்த படம் பார்த்தவங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியலாம், என்னடா இவர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், 100 கோடி பட்ஜெட் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாமே வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள், எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டார். அந்த பெரிய உருவமாக ஒத்தகன் இருக்குமே அது, அப்புறமா நிறைய அந்த அனிமேஷன் ஆகட்டும், ஸ்டோரி ரேஞ்சில் ஆகட்டும், எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறத தான் வந்து இங்கே எடுத்து கொடுத்துருப்பாரு. அதையாச்சும் நம்ம அட்லி மாதிரி அதிர வைக்கிற மாதிரியாச்சும் ஒரு சம ரீமேக்காக பண்ணியிருக்காரா? அதுவும் கிடையாது. மனுஷன் வந்து உழப்பி தான் வச்சிருப்பாரு. எனிவே எல்லாம் ஆடியன்ஸுக்கு பக்காவா புரிஞ்சனால தேட்டரில் வந்து ரொம்பவே காண்டாயிட்டு இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் ஆச்சு. இருந்தாலும் விஜய் படம் 100 கோடி பட்ஜெட்டில் எடுத்தாலும் அந்த எல்லாரையும் எதிர்பார்க்க வைக்கிற நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ள இருந்ததுனால, அதுவும் குழந்தைகள்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்ததுனால. இன்னொரு விஷயம், சிம்புதேவனோட அந்த படம், அவரோட அந்த டேலண்ட், திறமை, கற்பனை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைல்டிஷாக இருந்திருக்குன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் கூட ஒரு டைமில் ஏதோ பெரிய டேரக்டர் நினச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது இந்த மனுஷன் அங்கங்கே வந்து பெராண்டி எடுத்து வச்சிருக்காருப்பா. ஏன்னா நிறைய டேரக்டர் இருக்காங்க. இப்போ நேற்று ராஜா பார்த்தோம். ராஜாலாம் வந்து பக்காவாக ரீமேக் டேரக்டர். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி டேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி இவரும் பல விஷயங்களை ரீமேக் தான் பண்ணி சொதப்பி வச்சிருப்பாரு. ஆக்சுவலி இவர்கிட்ட ஆனால் சில விஷயங்கள், அதாவது நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்கள வச்சு ப்ளே பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு படமாக அந்த படத்தில் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பெஸ்ட்டாக தான் பண்ணுவார், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை மீறி வந்து ஒரு டேரக்டர்ன்றது வந்து ஒரு கேப்டன் ஆஃப் ஷிப், அவருக்கு நிறைய டேலண்ட்ஸ் தேவைன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதில் வந்து இவருக்கு இருக்கிற டேலண்ட்டை வந்து இவர் கரெக்டாக ஏதோ பசல் பண்ணுற மாதிரி யோசிச்சிருக்காரு. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ராங்கான விஷயமாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இவருக்கு இருந்த படங்கள்லாம் வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்கல. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் ஓவராலாக எல்லாருமே புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு. அதனால தான் நம்ம சிம்புதேவனுக்கு தமிழ் சினிமாவில் படமே கிடைக்கல. 2015க்கு அப்புறம் இப்போ 2024 வந்துடுச்சு. இப்போ போட்டுன்னு சொல்லிட்டு அவரே ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் யோகி பாபா வச்சு எடுக்க போகிறாரு. ஆக்சுவலி அந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ பட்ஜெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கடலுக்குள்ள ஒரு கப்பல்ற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் அவர் பேஸ் பண்ணி எடுக்கிறாரு. மேபி அது எங்கேயாச்சும் எடுத்துருப்பாரா இல்லை அவர் திங்க் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. எனவே இந்த 9 வருஷம் கேப்பில் ஒரு 2 வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருந்தாலும், ஸோ இந்த படத்துக்கு அவர் நல்லா உழைச்சி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஆடியன்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா சந்தோஷம் தான். நமக்கு வந்து இல்லை நாலாவது இடத்துல பார்க்க போகிற படம் விக்டிம். இந்த விக்டிம்ன்றது வந்து ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம். ஒரு ½ படம் மாதிரி தான் இருக்கும். இல்லை வந்து கொட்டப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது வரும். தம்பிராமையாவும் நாசரியும் வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி இது நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவரோட 2வது படம் மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கல்ன்றது வந்து அவர் பேசுவார். ஸோ அந்த மாதிரியான விஷயமா இந்த ஃபிலாசபியில் இவர் பேசின விஷயம்ன்றது நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஆக்சுவலி இதை நம்ம ஏன் இந்த அளவுக்கு டாப்பில் வச்சிருக்கோன்னா, இது வந்து ஓடிடியில் வித்துட்டாங்க, ரிவ்யூ ரேஞ்சிலையும் நல்ல ரிவ்யூ வாங்கியிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம இதை இந்த அளவுக்கு டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம், புலிலாம் ஒரு பெரிய படமாக தேட்டரில் வந்தது. ஆனால் எதிர்பார்ப்பை நிறைவேற்றலை. பட் இந்த விக்டிமில் வந்த இந்த எபிசோடுன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல பாராட்டே கொடுத்து அந்த 4 எபிசோடில். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கமர்ஷியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெற்றியின் அடிப்படையில் டாப் கொண்டு பண்ணுறதுக்கு இந்த விக்டிம்கான அந்த ஒரு விஷயங்கள்லாம் அமையுதுன்ட்டு நல்லா தெரியுது. ஆக்சுவலி நம்ம கமர்ஷியல் ஹிட் கொண்டு பண்ணுறோம். ஸோ அதனால் இப்படி தான் கவுண்ட் இருக்கணும். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போகிற படம் கசரத் அபர. இது வந்து ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் தான். ஆக்சுவலி இந்த ஆந்தாலஜி ஃபிலிமில் 6 கதை இருக்கும். இந்த 6 கதைக்கும் சிம்புதேவன் தான் டேரக்டர். ஆனால் ஆக்சுவலி ஆந்தாலஜி ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதைக்கு வந்து ஒவ்வொரு டீம் ஒர்க் பண்ணோம். பட் இந்த 6 கதையும் சிம்புதேவன் டைரக்ட் பண்ணிட்டு மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமரா மேன், ஆக்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லா இதுக்கும் வேற வேற இதை வந்து ஒவ்வொரு எபிசோடுக்கும் நிர்ணயிச்சிருப்பார். நிறைய டாப் ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸ்ன்றது ஒரு நல்ல ரிவ்யூ வாங்குச்சு. ஏன்னா ஓடிடியில் தான் வந்தது. ஓடிடியில் வந்த சீரிஸ்க்குலாம் வந்து ரிவ்யூ நல்லா இருந்தாலே போதும். ஸோ இந்த 6 சீரிஸில் வந்து உங்களுக்கு 4-5
இமேஜ் வந்து ஒரு நல்லாவே பெருசாக பேசப்பட்டதுன்னு சொல்லலாம். நம்ம ரிவ்யூவர் வந்து அந்த படமாக பார்த்துட்டு பேசும்பொழுது ஆக்சுவலி ஓடிடியில் வர அந்த வெப் சீரிஸ் ஆந்தாலஜி ஃபிலிமே நிறைய பேருக்கு பெருசாக வந்து ரீச் ஆகிறது கிடையாது. ஆனாலும் நம்ம வந்து ஒரு ரிவ்யூவராக ஒரு ஹிட் கவுனர் அப்படிலாம் பண்ணும்பொழுது இது ஓடிடிக்கு வித்துட்டாரு, ரிவ்யூவாக நல்லா வாங்கியிருக்கு. அப்படிலாம் பார்க்கும்போது இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், புலி இதெல்லாம் விட வந்து ஹிட் ரேஞ்செலாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அசுரத் அப்புறம் மேலே வைக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்கோப் கிடைக்குது. இன்னொன்று விக்டிமை விட இது கொஞ்சம் பெட்டர்ன்ட்டே சொல்லலாம். ஏன்னா விக்டிமில் ஒரே ஒரு சீரிஸ் தான் பண்ணியிருப்பாரு. இங்கே 6 சீரிஸும் நம்ம சிம்புதேவன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது யாருமே வந்து ஓரளவுக்கு ஒவ்வொரு சீரிஸும் ஒவ்வொரு பேரை வந்து பெட்டராக வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். அதில் 1-2 கொஞ்சம் சொதப்பினாலும் இந்த மாதிரியான ரீசனில் ஒரு கமர்ஷியல் ஹிட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி மனிஷா 5 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் 2 வெப் சீரிஸ் வந்துட்டாரு. அதில் ஒரு படம் வந்து இப்போ எடுக்க போகிறாரு. அது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசிட்டோம். இன்னொரு படத்தையும் பேசணும். அதை கடைசியாக பேசுவோம். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் அறை எண் 305 கடவுள். நம்ம சிம்புதேவனுடைய 2வது படம் இது. முதல் படம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் படமாக எடுத்துட்டாரு. 2வது படம் ஒரு ஃபேண்டசி படம். ஒரு டேரக்டரை பற்றி நம்ம நிறை குறை எல்லாமே பேசிட்டு தான் இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக சிம்புதேவனோட வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம், அவருக்கு வந்து ரொட்டீனாக ஒரு விஷயம் பண்ணுறது பிடிக்காம ஹிஸ்டாரிக்கில் இட்டு கொடுத்துருந்தாலும் அதே ரூட்டில் ட்ராவல் பண்ணாமல் ஃபேண்டசின்ட்டு உள்ளே வந்து அதுவும் காமெடி ஆக்ட்ரஸை ஹீரோவாக வச்சு உள்ளே வந்து ஒரு வில்லன் நடிகரை வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் கொடுத்து ரொம்பவே மனுஷனுக்கு தைரியம் தாங்க சொல்லணும். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வரும்பொழுதே அதுவும் முதல் படம் வந்து வெற்றி கொடுத்துட்டா 2வது படம் தோல்வி ஆகும்ன்றது நம்ம தமிழ் சினிமாவில் எழுதப்படாத டேரக்டர்களுக்கு விதியாக நிறைய டைமில் இருந்திருக்கு. அதுலேயும் அந்த 2வது படம் தோல்வி கொடுத்துட்டா அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகிடுவாங்கன்ற அந்த ஒரு விஷயம்லாம் இருந்தும் நம்ம சிம்புதேவன் இந்த ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பாரு. ஆக்சுவலி இதுக்கு முக்கியமான காரணம் இது வந்து ஒரு இங்கிலீஷ் படம் தாங்க. மனுஷன் என்னதான் வந்து இங்கே தமிழில் படம் பண்ணாலும் அவர் நிறைய ஹாலிவுட்ல இருந்த சில படங்களை வச்சு அவர் பண்ணியிருக்காரு. இனிமே அவர் அது சில இடங்களில் சொல்லியும் இருக்காரு, இது இங்கிலீஷில் ஒரு படம் இருக்கும் கடவுள் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துக்குள்ளே அவர் நம்ம ஆட்களுக்கு ஏற்ற மாதிரியான சிந்தனையில் புகுத்திருப்பார். ஆனால் நான் அவர் பண்ண நிறைய விஷயங்களை வந்து நான் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்களை புகழ்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வாழ்க்கையோட அந்த ஃபிலாசபி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்தில் ரொம்பவே அழகாக பேசியிருப்பார். அதை தாண்டி அந்த ஃபேண்டசி கான்செப்டுக்குள்ளே ஆக்சுவலி ஒரு நார்மல் அறிவு தான் வந்து அவருக்கு இருந்திருக்கு, ஒரு மிராக்கல் அறிவு இல்லை அப்படின்றது என்னால் க்ளீனாக சொல்ல முடியுது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போதுலாம் வந்து விஷயமே தெரியாமல் நம்மளுக்கு பார்க்கும்போதுலாம் ஃபயர் விடுவோம். ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு 15லேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம். ஆனால் ஒரு 30-35 மேலாம் போகும்போது இந்த படம் கொஸ்டின் பண்ணும். ஆக்சுவலி கடவுளை பற்றியோ இந்த பிரபஞ்சத்தை பற்றியோ இவ்வளோ தான் இருக்கா, இதுக்கு மேலே எவ்வளவோ இருக்கே, அதெல்லாம் இந்த படத்தில் பேசாமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அறை எண் கடவுளில் வந்து ரொம்பவே சிம்பிள் லாஜிக். ஆக்சுவலி இதில் வந்து உயிர்கள்லாம் செத்து போய்டுன்ட்டு அந்த கொசுவோட விஷயம் வச்சிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. அதே தான் அந்த 3 கண்ணியும் 3 கனவாளிலையும் வச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம சிம்புதேவன் நிறைய இடத்துல சைல்டிஷாக பிகேவ் பண்ணிட்டார். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துன்னு சொல்கிறேன். ஹாலிவுட்ல இருந்து இவர் வந்து பார்த்து அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்திருக்காரு நிறைய. ஆனால் ரொம்பவே லோக்கல் சைல்டிஷ் மைண்டோடவே நிறைய படங்களை வந்து இவர் கையாண்டிருக்காரு. ஆக்சுவலி அதை தாண்டி இந்த படத்தில் ஃபிலாசபிக்கல் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுனதில் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஓவராலாக சேர்த்து கண்டிப்பாக இந்த அறை எண் 305 கடவுள்ன்றது ஒரு பெஸ்ட் ஆஃப்ன்றதை நம்ம ஓரளவு கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும். அதை தாண்டி அந்த காமெடி விஷயங்கள், ஏன்னா நம்ம சிம்புதேவனுக்கு வந்து அவர் ஜானர் காமெடி அப்படிங்கிறது ஹிட்டானது. அதே மாதிரி காமெடி ஹீரோ வச்சு பெஸ்ட்டாக தரதுன்றது இப்போ கூட போர்டில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு தான் வந்து ஹீரோன்னு காமெடியன். ஸோ அதை வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொன்றும் பின்பற்ற மாதிரி அது இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கணும்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். அரையன் கடவுளில் என்னதான் விமர்சனம் வச்சாலும் இந்த படம் வந்து நம்ம சினிமாவுக்கும் நம்ம ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு தேவைப்பட்ட படம்ன்றதை நான் ஏற்றுப்பேன். தேட்டரிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு ஆவரேஜ் ஹிட் ரேஞ்சில் தான் போச்சு. மேக்ஸிமம் ஹிட் பர்ஃபார்மன்ஸே பெருசு தான். நிறைய பேர் இதை சூப்பர் ஹிட் அப்படி இப்படிலாம் நினைப்பீங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த தமிழ் சினிமாவில் இந்த படம் அந்த அளவுக்குலாம் பெருசாக ஓடல. ஆனால் கண்டிப்பாக நிறைய பேரால் வந்து ஒரு ஐடென்டிபிள் படமாக பார்க்கப்பட்டது. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம்ன்றது எல்லா மனுஷங்களும் உருவாகும். ஒரு 5 வயசுலேருந்து மூளை வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 10, 15, 20 வயசு வரைக்கும் வந்து சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள்லாம் தாண்டி ஃபேண்டஸியாக நிறைய கேள்விகள் நம்ம மைண்டில் வந்துட்டு போகும். ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்றதுல வந்து இந்த படத்தை பெருசாக பாராட்டலாம். ஆனால் அந்த பதில் வந்து ஓவராலாக கரெக்டாக இருந்தில்லை, ஓவராலாக ஃபுல்ஃபில்டாக இருந்தில்லை, ஓவராலாக மெச்சூர்டாக இருந்தில்லைன்றதை தான் நான் இங்கே சொல்கிறேன். இல்லை நிறைய பேருக்கு ஏற்றுக்க முடியாமல் போகலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த அரையன் கடவுளே மிராக்கலாக இருந்திருக்கலாம். பட் என்னோட மைண்டுன்றது அதை தாண்டி வேறு லெவலில் ஏதோ நிறைய நான் படங்கள்லாம் பார்த்தனால எனக்கு அந்த யோசனைன்றது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது வந்து என்னோட ஒரு சிந்தனை ரேஞ்சில் பார்க்கும்பொழுது இதை விட ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்கலாம்ன்றது தான் நான் என்னோட ஒரு விஷயமாக கொடுப்பேன். ஏன்னா உங்களெல்லாம் இதுதான் விஷயம் சொல்லி ஓவராலாக நம்ப வச்சுட்டது அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல. இதை தாண்டி நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஆக்சுவலி அது இவர் சொன்ன ஃபேண்டசி காடி இந்த விஷயத்தில் நான் ரொம்பவே அதிகமாக சொல்லிக்கிறேன். மற்றபடி ஃபிலாசபின்றதில் வந்து ஓரளவுக்கு அதில் நார்மலாக கொஞ்சம் வந்து பரவாயில்லைங்க அப்படின்லாம் அந்த ஒரு விஷயம். நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போகிற படம்
இம்சையரசன் 23ஆம் புலிகேசி நம்ம சிம்புதேவனுடைய முதல் டைரக்ஷன் படம் இதுதான். டைரக்டர் சங்கர் தான் வந்து இவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருப்பாரு. ஆக்சுவலி அரையன் கடவுளும் இந்த படம் மீட்டானதுனால தான் அவர் தான் கொடுத்திருப்பாரு. இந்த இம்சையரசன் 23ஆம் புலிகேசி பேசுறதுக்கு முன்னாடி இம்சையரசன் 24ஆம் புலிகேசின்னு ஒரு படத்தையும் சங்கர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம சிம்புதேவன் தான் டைரக்ட் பண்ண இருந்திருப்பாரு. ஆக்சுவலி புலிக்கு அப்புறம் அவருக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பே இல்லை. இம்சையரசன் 23ஆம் புலிகேசி செகண்ட் பார்ட் எடுத்தலாம். நம்ம சங்கருக்கும் சரியான ப்ரொடக்ஷன் படங்கள் வரல. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம வடிவேலு பண்ண அந்த மக்கரில் வந்து அந்த படம் ஓவராலாக டிராப்டே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ சிம்புதேவன் அதுக்கப்புறம் அந்த 2 வெப் சீரிஸ் முடிச்சுட்டு இப்போ போட் எடுத்துட்டு இருக்காரு. எடுத்து முடிச்சிட்டாரு. டீசர்லாம் வந்துடுச்சு. படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் சொல்றாங்க. இம்சையரசன் 24ஆம் புலிகேசியில் என்னெல்லாம் பண்ண இருந்தாரு தெரியல. ஏன்னா இவர்கிட்ட வந்து மிக பெருசா வந்து கிரியேட்டிவிட்டி சரக்கு இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவர் ஒரு கிரியேட்டராக வந்து ஊரை ஏமாத்த பார்த்துருக்காரு. ஆக்சுவலி கிரியேட்டர் அப்படின்றதுக்கு வந்து நிறைய இன்புட் தேவைப்படுது. இவர் வந்து ஓரளவுக்கு இன்புட்டோட வந்து ஊருக்குள்ளே வந்ததுனால தான் நான் ஏமாத்திருக்காரு அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிரியேட்டர்ன்றது அது ஒரு வேர்டு கிடையாது, அது ஒரு அல்டிமேட்டட். ஸோ அதுக்கான ஒரு தகுதின்றது சிம்புதேவனுக்கு முழுமையாக இல்லை. எனவே இந்த 23ஆம் புலிகேசிக்கு வந்துடும். படம் இவருடைய முதல் படமாக வந்தது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹாலிவுட்டில் இருந்தது, அப்புறம் நிறைய இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இருந்ததெல்லாம் வந்து இவருக்கான ஒரு சைல்டிஷ்டான அந்த ஒரு நாலேஜை வச்சு அணுகியிருப்பார். ஆனால் இந்த படங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படத்திலேயே ஒரு அழுத பழைய 1940களிலேயே வந்து உத்தமபுத்தி 2 PU சின்னப்பா எடுத்திருப்பாரு. அப்புறம் சிவாஜி நடிச்சிருப்பாரு. அப்புறம் நிறைய டூயல் ஹீரோ சப்ஜெக்டில் இந்த மாதிரியான கதைகள் இருந்திருக்கு. அதோட ஒரு வருஷனாக தான் இந்த இம்சையரசன் வந்திருக்கும். ஆனால் இதில் ஒரு சவால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரியான படங்கள் எடுத்தவங்க எல்லாருமே ஹீரோக்கள் தான். ஆனால் இங்கே ஒரு காமெடினா டூயல் ரோலில் போட்டு இந்த மாதிரியான ஒரு கதைகளும் எடுக்கிறாரு. அதை இங்கே நம்ம சிம்புதேவன் வெற்றி அடைய வச்சதில் தான் அவரை வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து மைனஸ் மட்டுமே சொல்கிறேன்னா, ப்ளஸ்ன்றது எவ்வளோ பெரிய ப்ளஸ்னா எந்த அளவுக்கு இவர் இந்த காமெடி ரைட்டிங்லாம் எழுதியிருப்பாருன்றது தெரியும். ஆக்சுவலி இந்த இம்சையரசன் 23ஆம் புலிகேசியோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து திரைக்கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஆல்ரெடி இருந்தது தான். இங்கே ஒரு சீன்ஸ் மூலமாக படத்தை ஹிட் அடிச்சிருப்பார். ஏன்னா ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அந்த காமெடி டைலாக் ரைட்டிங், அதுலேயே நிறைய ஹிஸ்டாரிக்கலாக நம்ம தமிழ் சினிமாலேயே அப்புறம் அந்த தமிழ் இலக்கியம் இந்த மாதிரி விஷயங்களே நிறைய விஷயங்களை வந்து அவர் கேரக்டர் வைஸாக இன்னும் நிறையலாம் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து சீன்ஸ் மூலமாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்டர்டெயின் பண்ணி கடத்தி கொண்டு போனதுக்கு பார்த்தீங்களா வேற லெவல் வந்து ஒரு அல்டிமேட்டட்னு சொல்லணும் நம்ம சிம்புதேவனை. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த ஒரு அரண்மனை செட்டிப்பை வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் செட்டப்போட வந்து மெர்ஜ் பண்ணது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சிம்புதேவன் ஒரு காமெடி படமாக எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் மனுஷன் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாருன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி அந்த சீன்ஸாக சேம் டைம் அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்து இது ஆல்ரெடிலாம் எடுத்த படமே இருந்தாலும் இவர் தனியாக இந்த படத்துக்கு யூஸ் பண்ண அந்த செட்டு விஷயம் அப்புறம் இன்னும் அந்த அட்மாஸ்பியர் ருக்குன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஃபேண்டசி லிஸ்ட்டில் தான் வந்து சேரும். ஸோ அதோட விஷயங்களும் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவார். அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு அதில் படிச்சிருக்காரு நினைக்கிறேன் சிம்புதேவன். ஸோ அவரோட எல்லா படங்களையும் அது ரொம்பவே நிறைய விஷயங்களை நல்லா பண்ணியிருப்பார். ஒரு சில விஷயங்கள் அதுவும் சைல்டிஷாக இருந்திருக்கும். அது இந்த ஒரு கண்ணியம் 3 கனவாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிவலோகம் அதில் சில விஷயம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்பவே டம்மியாக தான் இருக்கும். இனிமேல் நம்ம சிம்புதேவன் அவருடைய அந்த கிரியேட்டிவிட்டி அந்த ஃபேண்டசி விஷயம் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அவர் கண்டிப்பாக பெஸ்ட்டாக வச்சிருக்காரு. அதை இன்னும் அவர் பெஸ்ட்டாக பண்ணிட்டாருனாக்கா கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய அல்டிமேட் டேரக்டர் தான். ஸோ அந்த குழந்தைத்தனமான சிந்தனையிலேருந்து வெளியில் வந்துடணும். வேற லெவலில் மனுஷன் யோசிக்கணும். ஏன்னா ஃபேண்டசி படங்கள் கொடுக்குறது தமிழ் சினிமாவில் அதுக்கான ஒரு வே ஆரம்பித்தவர். ஆனால் அந்த ஃபேண்டசி வே சொதப்பி அந்த வழியில் இனிமேல் ட்ராவல் பண்ணால் ஆபத்துன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி அது ஆபத்தான ஒரு வழி கிடையாது. அதீத கற்பனை உள்ளவர்கள் இந்த ஒரு வழிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வேற லெவல் ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. சரி, இப்போ 23ஆம் புலிகேசியோட வெற்றி நிலவரம் தெரியும் உங்களுக்கு. இந்த படம் தேட்டரில் 100 நாளைக்கு ரொம்பவே நல்லா ஓடி ஒரு செம பிளாக் பஸ்டர் ஆச்சுட்டே சொல்லலாம் தேட்டரில் பொறுத்த வரைக்கும். அப்புறம் இல்லை நான் கண்டிப்பாக சிம்புதேவன்கிட்ட சாரி சொல்லிக்கணும். ஏன்னா ரொம்ப வந்து ஓவராக நான் பேசிட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது. பட் வேறு வழி கிடையாது. ஒரு கிரியேட்டரோட அந்த விஷயங்களை வந்து விமர்சனம் பண்ணி ஆக வேண்டிய ஒரு நிலைமையாயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து மேபி இந்த வீடியோ பேச்சு பார்த்தாருன்னா இவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்குமா இல்லை நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்ட்டு கண்டிப்பாக அவருக்குள்ள ஒரு சிந்தனையை வந்து இது மாற்றோன்ற ஒரு சின்ன ஒரு எண்ணத்துக்கோசம் தான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம். அவர் பார்க்கலனா ஓகே, பார்க்குற ஆடியன்ஸ் வந்து உங்களில் யாராச்சும் நாளைக்கு டேரக்டராக வருவீங்க நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய யூஸாக இருக்கும். ஒருத்தர் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காரா, ஓகே நம்ம இன்னும் நிறைய கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கணுமா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து இதை நரேட் பண்ணிட்டு போகிறோம் இந்த மாதிரியான டேரக்டர் வீடியோக்களை.